Hi, 10th student. Exercise 1.1ல third sum. If B cross A ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க 2 -2, 3 -2, 4 அப்படின்னு செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் A and B கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம்லலாம் ஏபி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பி கிராஸ் ஏவோ ஏ கிராஸ் பியோ கண்டுபிடிச்சிருவீங்க. இது அப்படி கொஞ்சம் மாறும். ஸோ இது கண்டுபிடிக்கணும் எப்படி அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு திங்கிங் தான். ஸோ இதில் நல்லா கவனிங்க, எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் இருக்குது. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? டேர்ம்ஸ் வந்து 6. இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு தான், சம்மில் வராது. ஸோ 6ஐ வந்து 1 3 × 2ன்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா 2 × 3ன்னு எழுதலாம். அதான் கான்செப்ட் அதானே. அப்போ வந்து ஏ வந்து 3ஆ இருக்கலாம், அல்லது இங்கே வந்து பி × ஏ தான் கொடுத்துருக்காங்க, அதனால முதல்ல பி தான் சொல்லணும். சரியா? அப்போ பி 3ஆ இருக்கலாம் அல்லது 2ஆ இருக்கலாம். இந்த ரெண்டில் எது கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் எப்படி எழுத போகிறேன் பாருங்க. ஸோ பி ஈக்குவல் டு இந்த நம்பரில் பாருங்க -2 அடுத்து -2 வந்திருக்கு. இதை ஒரு டைம் எழுதுங்க, -2. நெக்ஸ்ட்டு 0 0, இதையும் ஒரு டைம் எழுதுங்க. அடுத்தது 3 3, இங்கே பி வந்ததுனால முதல்ல பி எழுதுறேன், 3. அவ்வளோதான். வேற எது நம்பர் வந்திருக்கா? இல்லை. ஸோ அப்போ இது பி, இதுதான் பி. அப்போ ஏ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, ஏ 3, அடுத்தது 4, 3, 4. அடுத்தது பாருங்க எல்லாம் 3, 4, 3, 4, 3, 4ன்னு வந்துருக்கும். ஸோ இப்படி தான் எழுதணும். சரியா? ஸோ அப்போ நம்ம பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏயும் கண்டுபிடிச்சாச்சு.